தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. முதல்ல நீங்க இருந்து கிளம்பி போ. ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு சாயங்காலமா வா. நீ இங்கே இருந்தன்னா உன் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிடுவாங்கடி இவங்க. இல்ல பாட்டி, என்னால சித்தி அவமானப்படக்கூடாது. அதுக்காக உன் தலையில நீய மண்ணலி போட்டுக்க போறியா? என்ன பாட்டி நீ? ஆனா இந்த தடவை நான் சித்தி சொல்றத கேக்கலனா அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டாங்க. நரகத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்க நினைச்சுக்கையே. உன் வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணு நடக்குதுன்னா அது நீ இந்த வீட்டை விட்டு போறதுல மட்டும்தான். இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்ப? நான் தான் என் சித்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல, என்னால இந்த வீட்டை விட்டு எல்லாம் போக முடியாது. ஓ, இதுதான் உன் முடிவா? சரி, அப்ப நானு என் முடிவை சொல்லிடுறேன். இப்ப நீ இங்க இருந்து போகலன்னா நான் போக வேண்டி இருக்கும். இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்ட போக வேண்டி இருக்கும். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன பத்து நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு இருக்கிறது நீயும் சிவாவும் மட்டும்தான். உனக்காக நாங்க 2 பேரும் இருப்போம். ஆனா நீ இருக்கிறது உன் சித்திக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் தானே. இந்த பாரு, நாய் பூனைக்கு கூட 4 நாள் சோறு வச்சா சாகுற வரைக்கும் அது நம்ம கிட்ட நன்றியோட இருக்கும். இந்த வீட்டுல உங்ககிட்ட யாராவது அப்படி இருக்காங்களா? ஆனா நீ மட்டும் ஏண்டி அவங்க மேல இப்படி இருக்க? கேட்டா சத்தியம் சத்திரம்னு எதையாவது சொல்ல வேண்டியது. ஏன் பத்து நீ டென்ஷன் ஆகுற? விடு, பாத்துக்கலாம். பாக்க தானே போறேன். என் போன இந்த வீட்டுல விழும், அதுக்கு மேல உட்கார வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணட்டும். அதை எல்லாரும் பாக்கட்டும். பத்து பத்து நில்லு. என்ன இந்திரா, என்னாச்சு? கபிலன் எங்க? கபிலா, கூப்பிடுறது காதுல விழலையா? இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? அட்ரா சக்க. நம்ம ஒரு விஷயத்துல குறி வச்சா தப்புமா? பொண்ணு புத்திசாலி, சரியா வீட்டுல எல்லாரும் இருக்கிற நேரம் பார்த்து வந்துட்டான். எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்னொரு விக்கெட் இன்னையோட காலியாக போகுது. உன்னதான் கேக்குறேன், இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இந்த பொண்ண நீ லவ் பண்ணியா? இல்லக்கா. இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் என்ன லவ் பண்ணான்? கா, இல்ல ஒண்ணுமே இல்லக்கா. ஹேய், போய் சொல்லாத. ஏய், யார் போய் சொல்றா? நீ தான் போய் சொல்ற. நான் எங்க போய் சொன்னேன்? சொல்லாத கபிலன். யாரு? நானா? நான் போய் சொல்லிட்டு இருக்க. மா நிறுத்துமா. இங்க வந்து என்ன உளறிட்டு இருக்க? அவன் இல்லன்னு சொல்றான், நீ ஆமான்னு சொல்ற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். என்னடி கதை சொல்லிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கே வந்து எங்க பையனையே தப்பா சொல்றியா? ஆமா, உங்க பையன் தான் தப்பு பண்ணிருக்கான். எங்க பையன் தப்பு பண்ணான்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தெரியும், நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். பாருங்க மேடம், இது எல்லாம் நாங்க லவ் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதுக்கு என்னடா சொல்ல போற? நான் இவ கூட சுத்தினது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லக்கா. we're just friends, அவ்வளவுதான். பாத்தீங்களா மேடம், இவ்ளோ ஆதாரம் இருந்தும் போய் சொல்றோம். உங்ககிட்ட வந்தா நியாயம் கிடைக்கணும் தான் வீடு தேடி உங்களை பார்க்க வந்தேன். இங்கேயே எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அப்புறம் நான் பிரஸ் மீடியான்னு போக வேண்டியது இருக்கும். ஓ, மீடியா கிட்ட போவியா? உன் பேர் என்ன சொன்ன? சத்யபிரியா.
என்கிட்ட நீ சொன்னதுதான் வந்து சேரும். அண்ணா போலீஸ் வந்துருச்சுண்ணா. போலீஸ்? ஆமாண்ணா போலீஸ் வந்துருச்சுண்ணா. ஏய் நான் கூப்பிடுறேன், கட் பண்ணு. ஷிட்! ஏய் எல்லா பொண்ணுங்களையும் கட்ட ஊத்து கூட்டிட்டு போய் மறைச்சாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் போய். ஓகே சார்.